Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான probability லெசனோட 14.1 கொஸ்டின் நம்பர் 16 ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 12 defective pens are accidentally mixed with the 132 good ones. It is not possible to just look at the pen and tell whether it is not defective or defective. One pen is taken out at random from this lot. Determine the probability that pen taken out is a good one அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து 12 பென்ஸ் வந்து 132 குட் பென்ஸோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக அங்கே 144 பென்ஸ் இருந்திருக்கும். 144 பென்ஸில் இது வந்து குட்டு, 132 வந்து குட்டு, 12 வந்து டிஃபெக்டிவ். 12 டிஃபெக்டிவ் பென் வந்து 132 குட் பென்ஸோட ஆட் ஆயிடுச்சு, ஜாயின் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக 144 பென்ஸ் இருந்திருக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு பென்னை செலக்ட் பண்ணுறோம். டிட்டர்மைன் த ப்ராபபிலிட்டி த பென் டேக்கன் அவுட் இஸ் அ குட் ஒன். குட் பென்னாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் பென். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் பென் எத்தனை குட் இருந்தது? 132 இருந்தது. அவுட் ஆஃப் டோட்டலாக அங்கே 144 இருந்தது அந்த லாட்டில். அப்போ 132 by 144 அப்படின்றதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டுமே 12 டேபிளில் வரும். 12 11s are 12 12s are. நீங்கள் 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிட்டே வந்து 11 by 12 அப்படின்றத ரீச் ஆகலாம். இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எ லாட் ஆஃப் 20 பல்ப்ஸ் கண்டைன்ஸ் 4 டிஃபெக்டிவ் பென்ஸ். மொத்தம் டோட்டலாக வந்து அங்கே எவ்வளோ பல்ப்ஸ் இருந்ததுன்னா 20 பல்ப்ஸ் இருந்தது. இட் கண்டைன்ஸ் 4 டிஃபெக்டிவ் அப்படின்னா இந்த 20ல இருந்த 4 பல்ப்ஸ் வந்து டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். அப்போ ரிமைனிங் இருந்த 16 வந்து குட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 20ல் 4 வந்து கண்டெயின் ஆயிருக்கு, அது வந்து டிஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னா 20 ரெண்டாக பிரிச்சிடணும். 16 + 4 அப்படின்னு 4 டிஃபெக்டிவ்னா அப்போ 16 அங்கே குட்டாக இருந்திருக்கும் அந்த பல்ப்ஸ்ன்னு அர்த்தம். 1 bulb is drawn at random from the lot. What is the probability that bulb is defective? அப்போ டிஃபெக்டிவான பல்ப் செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க முதல்ல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப், மொத்தம் அந்த லாட்லேருந்து ஒரு பல்ப் செலக்ட் பண்ணாங்க, அது டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமே அந்த லாட்டில் 4 டிஃபெக்டிவ் தான் இருந்தது. 4 out of 20ன்னு எழுதணும். ஸோ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/5 அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இது உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் கொஸ்டினில், சப்போஸ் த பல்ப் ட்ரான் இன் 1 இஸ் நாட் டிஃபெக்டிவ் அண்ட் இட்ஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ஸோ சப்போஸ் இந்த முதல்ல நம்ம ஒரு பல்பை எடுத்தோம்ல, அது வந்து டிஃபெக்டிவாக இல்லாமல் இருந்தப்போ அது வந்து ஒரு குட் பல்பாக செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் ரீப்ளேஸ்டு, அது திருப்பி அவங்க என்ன பண்ணல, அந்த லாட்டில் வைக்கல, ரீப்ளேஸ் பண்ணாமல். Now one bulb is drawn at random from the rest. அந்த ரிமைனிங் பல்ப்லேருந்து ஒரு பல்பே எடுத்திருக்காங்க. அப்போ 20 பல்ப்ஸ் அங்கே இருந்திருக்காது, 19 பல்ப்ஸ் அப்படின்னு அவ்வளோதான் அங்கே இருந்திருக்கும். ஒரு குட் பல்பை எடுத்துட்டாங்க, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னு வச்சுட்டு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் பல்ப் இஸ் நாட் டிஃபெக்டிவ்? குட் அப்படின்னா நாட் டிஃபெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் டிஃபெக்டிவ் பல்ப் வரதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் டிஃபெக்டிவ்னு எழுதலாம், நீங்கள் குட்டுன்னு எழுதலாம். ஸோ நாட் டிஃபெக்டிவ்னா டிஃபெக்டிவ் இல்லாத பல்ப் அங்கே எத்தனை இருந்திருக்கும்னா ஆக்சுவலாக 16 இருந்திருக்கு. ஆனால் அவங்க ஆக்சுவலாக ஒரு பல்பை எடுத்துகிட்டு திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணலை இல்லையா, அப்போ மொத்தம் அங்கே 15 குட் பல்ப்ஸ் தான் இருந்திருக்கும் அவுட் ஆஃப் 19. ஏன்னா ஒரு பல்பை எடுத்துகிட்டு அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணல, அதனால 15/19 அப்படின்னு எழுதியிருக்கணும் நம்ம. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 18ல, a box contain 90 discs which are numbered from 1 to 90. If one disc is drawn at random from the box, find the probability that it bears a 2-digit number. ஸோ 1லேருந்து 90 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. இதில் எத்தனை 2-digit நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2-digit நம்பர்ன்றது 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 10லேருந்து 90 வரைக்கும் எல்லாமே 2-digit நம்பர் தான். அப்போ 1லேருந்து 90க்குள்ளே இருக்க இந்த 90 நம்பர்ஸில் எவ்வளோ நம்பர் 1 டிஜிட்னு யோசிங்க. 1 டிஜிட் நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் தானே 1 டிஜிட் நம்பர். அப்போ 2-digit நம்பர் வந்து 90 - 9ன்னு சொல்லிடலாம். ஏன்னா முதல் 9 நம்பர் மட்டும் தான் இதில் வந்து 1 டிஜிட். அப்போ இதில் வந்து எத்தனை 2-digit நம்பர்ஸ் இருந்திருக்கும்னா 81 2-digit நம்பர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதில் முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து n(s) அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 90. முதல் கொஸ்டின் உங்களை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ 2-digit நம்பர். 2-digit நம்பர் எத்தனை இருந்தது அப்படிதான் நம்மளோட முதல் கொஸ்டின். ஸோ 2-digit நம்பர் மொத்தம் அதுக்குள்ளே 81 இருக்குது. ஸோ 81 out of 90. ஸோ இதை வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 9 9s are 81, 9 10s are 90. அப்போ 9/10ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரணும். அதாவது 1லேருந்து 90 வரைக்கும் எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 1 1s are 1, 2 2s are 4. அதாவது 1 4 9 16 25
36, 49 எல்லாமே உங்களோட ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். 64, 81. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9 நம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 9 out of 90. டோட்டலாக 90 நம்பர்ஸ் இருந்தாங்க கொஸ்டினில். ஸோ ரெண்டுத்தையும் 9 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/10 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் உங்கள் ஆன்சர். அடுத்து பாருங்கள், நம்பர் டிவிசிபிள் பை 5 கேட்டிருக்காங்க. அதாவது 1லேருந்து 90 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் எத்தனை நம்பர் 5 டேபிளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட 5 டேபிள் வந்து 5ல் முடிகிற நம்பர்ஸ் அப்புறம் 0ல் முடிகிற நம்பர் எல்லாமே வந்து 5 டேபிளில் வரும். இப்படி எழுதிக்கலாம். நம்பர் டிவிசிபிள் பை 5 ஆர் 5, 10 அது வந்து 90 வரைக்கும் எழுதிருக்கு. இது வந்து 18 நம்பர்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஏன் 18 வருதுன்னு தெரியறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ 1 5 ஆர் 5 அந்த மாதிரி எழுதும்போது 90 எத்தனாவது நம்பராக வரும்னா 90 வரணும்னா 90 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 18 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ 18 5ஓட டிவிசிபிள் நம்பர் அதுக்குள்ளே இருக்குது அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ நம்பர் டிவிசிபிள் பை 5, நம்பர் டிவிசிபிள் பை 5 அப்படியே அந்த கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு divisible by 5, 18 out of 90. கொஸ்டினில் 18 நம்பர்ஸ் வந்து 5ல் டிவைட் ஆகும். அவுட் ஆஃப் 90 நம்பர்ஸ் ரெண்டுமே 9 டேபிளில் வரும். 9 டேபிளில் 2s are 10s are, திருப்பியும் 2 டேபிளில் வரும் 1s are 5s are. அப்போ 1/5 அப்படின்றது உங்களோட சரியான ப்ராபபிலிட்டி. அடுத்த கொஸ்டின் 19 பார்க்கலாம். A child has a dice whose 6 faces are shown in the letters as follows. இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து அந்த கியூபோட 6 ஃபேஸ்லேயும் பிரிண்ட் ஆகிருக்கு. A die is thrown once. What is the probability of getting A or D அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏன்றது இதில் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இங்கே வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக இதில் வந்து எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 6 ஃபேஸ் இருக்குது. அப்போ n of s is equal to 6 ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ஆக்சுவலாக 2 டைம்ஸ் நடந்திருக்குன்றதுனால 2 out of 6 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/3. அடுத்து டி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதில் 2 ஆப்ஷன் இருந்தது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டி கேட்டிருக்காங்க. டி வந்து இங்கே எத்தனை டைம் இருக்குது பாருங்கள், 1 டைம் தான் இருக்குது. அப்போ 1 out of 6 அப்படின்னு எழுதியிருக்கணும். அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20th கொஸ்டின். சப்போஸ் யூ ட்ராப் அ டை அட் ரேண்டம் ஆன் அ ரெக்டாங்குலர் ரீஜன். இங்கே ரெக்டாங்குலர் ரீஜன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வில் லேண்ட் இன்சைட் த சர்க்கிள் வித் டயமீட்டர் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ ஒரு டைஸ் போடுற, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி இந்த சர்க்கிளுக்குள்ளே போய் நீ போடுற டைஸ் விழுறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே ஒரு டைஸை தூக்கி போடுறாங்க, அந்த டைஸ் போய் கரெக்டாக இந்த சர்க்கிளுக்குள்ளே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டினாலே டினாமினேட்டரில் வந்து டோட்டல் பாசிபிலிட்டியும் மேலே வந்து ஃபேவரபிள் அவுட்கமும் நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து டோட்டல் வந்து உங்களோட ரெக்டாங்கிள், உங்களுக்கு ஃபேவரபிள் வந்து இந்த சர்க்கிளில் விழுறதுக்கான சான்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட தேவையான ப்ராபபிலிட்டி இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது, டோட்டல் பாசிபிலிட்டி. இந்த டோட்டல் பாசிபிலிட்டி வந்து இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. அப்போ டினாமினேட்டரில் நம்ம ஏரியாவோட ரெக்டாங்கிளோட ஏரியா எழுதணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் நம்மளோட டோட்டல் அவுட்கம். டோட்டலாக அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நமக்கு அந்த காயின் போய் விழுறதுக்கு. ஃபேவரபிள்ன்றது சர்க்கிளில் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ மேலே நம்ம என்ன எழுதணும்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு எழுதணும். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட பேசிக் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்றது தான் நம்மளோட ஃபார்முலா. பை அப்படியே இருக்கட்டும். ஆர்ன்றது வந்து சர்க்கிளோட ரேடியஸ், சர்க்கிளோட டயமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டின். டயமீட்டர் வந்து 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 1 அப்படின்னா உங்களோட ரேடியஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரேடியஸ் அப்படின்றது சரி, டயமீட்டர் வந்து 1, ரேடியஸ்ன்றது வந்து டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ண கிடைக்கிற வேல்யூ. அப்போ 1/2. ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது 1/2 தான். அப்போ இந்த ஆருக்கு பதிலாக 1/2 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். டினாமினேட்டரில் லென்த் இன்ட்டு பிரெத், லென்த் வந்து 3, பிரெத் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மேலே பை மல்டிபிள் பை 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, கீழே வந்து 2 3s are 6. 6ன்னு ஆக்சுவலாக 6/1ன்னு அர்த்தம். அது மேலே எடுத்துகிட்டு போகும்போது 1/6 ஆகும். மேலே π/4 இருக்குது, கீழே இருக்கிற 6/1 மேலே எடுத்துகிட்டு போகும்போது 1/6 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ π/24 அப்படின்றது தான் சர்க்கிளில் வந்து அந்த உங்களோட டைஸ் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, அதனால் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சிபிஎஸ்சி போர்டுன்றதுனால அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.